Hello students, important 2 mark and 3 mark problem series-ல நம்ம இப்போ எந்த லெசன்ல இருக்கோம்னா 8th லெசன்ல இருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 8.3 கான்செப்ட் ஓரியன்டான ஒரு ப்ராப்ளம். சரியா, கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து தான் இதை சால்வ் பண்ணுற மாதிரி வரும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a light of wavelength 2200 ஆம்ஸ்ட்ராங். அப்போ வேவ்லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 2200 ஆம்ஸ்ட்ராங். எவ்வளோ 10⁻⁻10 மீட்டர். கரெக்டா? ஆக்சுவலாக இது நம்ம இப்போ எஸ்ஐ யூனிட்ல மாற்றி வச்சுருக்கோம்ல, பட் ஆனால் நம்மளுக்கு இது எஸ்ஐ யூனிட்ல மாற்றணும் அப்படிங்கிறது சில இடத்துல தேவைப்படாது. பட் ஸ்டில் நம்ம மாற்றி வச்சிடணும். சரியா? ஸோ ஃபால்ஸ் ஆன சியூ. ஓகேவா? ரைட். அது ஒரு மெட்டல் மேலே வந்து படுது. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம கிட்ட த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி கேட்கல. நல்லா வார்த்தையை பாருங்கள், த்ரெஷோல்டு வேவ் லெங்க்த்து கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். த்ரெஷோல்டு வேவ் லெங்க்த்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் டேட்டா பாருங்கள், ஒர்க் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. 5 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.65 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் is equal to என்னது h nu. கரெக்டா? என்னன்னு தெரியும், h nu. அப்போ that is h nu not அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணலாம்னா 5 is equal to இந்த நியூ நான் என்னன்னு சொல்லலாம், c by lambdaன்னு சொல்லலாமா? எஸ், சொல்லலாம். அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு இந்த ஃபார்முலா இப்போ எப்படி மாறுது, லாம்டா நாட் தான் இப்போ நம்மளுக்கு என்னது த்ரெஷோல்டு வேவ் லெங்த். கரெக்டாக? எப்படி மாறுது நம்மளுக்கு, ஹெச்சி பை 5 மாறுது. பை 5. கிளியராக புரிஞ்சிச்சா? ஃபார்மா எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு புரிஞ்சிச்சா? இப்போ கிவன் டேட்டாஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லாம்டா நாட் தட் இஸ் த்ரெஷோல்டு வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிறது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் 6.626 into 10 to the power of minus 34. கரெக்டா? minus 34 into c-ங்கிறது என்னது, speed of light 3 into 10 to the power of 8. ஓகேவா? divided by that is 5 இந்த 5 என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, 4.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 4.65 எலக்ட்ரான் வோல்ட்டோடைய ஃபார்முலா என்னது, எலக்ட்ரானோடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் 1.6. கரெக்டா? இன்டூ 10 to the power of minus 19. ஓகேவா? ஸோ கிவன் டேட்டாவை நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இதை அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 6.626 இன்டூ 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 878ன்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ், 878. ஸோ மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். இந்த வேல்யூ நம்ம இந்த லெசனில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்து 4.65 இன்ட்டு 1.6 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7.44ன்னு கிடைக்கும். தயவு செய்து லாக் புக்கை யூஸ் பண்ணுங்கள். லாக் புக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாக் புக்கை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நான் முன்னாடி இதே லெசனுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் லாக் புக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். அதை வேணால் பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள் மேலே என்ன நடக்குது பாருங்கள், 10 power minus 34ம் 10 power 8 என்ன ஆகும், 10 power minus 26ன்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ். அப்போது இந்த கீழே இருக்கிற 10 power 19 மேல் போச்சுன்னா என்ன ஆகும், 10 power plus 19ன்னு மாறும். கரெக்டா? அப்போ 10 power plus 19ம் 10 power minus 26 என்ன ஆகும் நம்மளுக்கு, டிவைட், தட் இஸ் மேலே சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 7ன்னு கிடைக்கும். கரெக்டா? 10 power minus 7. am I right? எஸ். அப்போ இந்த 19.8782 டிவைட் பை 7.44 பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன தெரியுமா கிடைக்கும், we will get the answer 2.6 ஓகேவா 717ன்னு கிடைக்கும். அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம என்ன போட்டுக்கலாம், 72ன்னு போட்டுக்கலாம். இப்போது டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்கா. அப்போ நான் இதை கம்ப்ளீட்டாக ஒரு நம்பராக எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். how I can do 2672. கரெக்டாக? 2672 இன்டூ 10 power minus 3 வருமா, இப்படி பண்ணால் இது 10 power minus 7. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் என்ன சொல்லலாம், 10 power minus 10 மீட்டர்னு சொல்லலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நான் எப்படி தட் இஸ் த்ரெஷோல்டு வேவ் லெங்க் நான் சொல்லலாம். இப்போ லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 2672 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஏன் ஆம்ஸ்ட்ராங்கு? ஏன்னா 10⁻−10 மீட்டர் இருக்குல்ல, அதை நான் என்னன்னு சொல்லிடலாம், இப்போ ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை கண்டுபிடி. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, நம்ம அம்சம் இல்லை இன்சிடென்ட் ரேடியேஷன். கரெக்டாக அந்த இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய வேவ் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? தட் இஸ் லைட் ஆஃப் வேவ் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2200 ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த வேல்யூ எனக்கு எப்படி மாறுது பாருங்க, செகண்ட் இதுக்கு சரியா, செகண்ட் சப்டிவிஷன் E is equal to h nu, h is hc by lambda. அப்போ இது எப்படி மாறும் எனக்கு? I can write this equation as hc இருக்கா, hc மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 19.787. கரெக்டாக அதே தான் வரும். இன்ட்டு 10⁻−26ன்னு வரும். கரெக்டாக முன்னாடியே நம்ம இதை சால்வ் பண்ணி வச்சது தான். இதே ப்ராப்ளமில் மேலே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை லாம்டா. லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 2200 இன்ட்டு 10⁻−10. கரெக்டாக? ஸோ இதை நான் இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். இதை எடுத்து நான் டிவைட் பண்ணும்போது ஐ வில் கெட் தி ஆன்சர் 9.035. 9.035 இன்ட்டு 10⁻−19 கிடைக்கும். சரியா? இதை சால்வ் பண்ணனா மேலேயும் கீழேயும் சால்வ் பண்ணி டெசிமலெல்லாம் நான் ஊற்றினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் தி ஆன்சர் 10⁻19 ஜூல்ஸ். எனர்ஜி ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ஜூல்ஸ். பட் வாட் we need to find the value of kinetic energy. ஸோ கைனடிக் எனர்ஜி வேல்யூ நம்ம எதில் சொல்லுவோம்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லுவோம். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? மாற்றுறேன். இதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ஜூல்ஸ் இருந்து, சரியா, ஜூல்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணுன்னா ஐ நீட் டு மல்டிப்ளை பை என்னது 6.25 இன்ட்டு 10⁻−18. இதால் நான் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு இந்த என்ன கிடைக்கும்? ஜூல்ஸ்லேருந்து ஈவிக்கு நான் மாற்ற முடியும். ஸோ அப்படி நான் இதை மாற்றும் போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வில் கெட் தி ஆன்சர் 5.65 ஈவின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா தான் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கைனடிக் எனர்ஜி தட் இஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம அனுப்பினக்கூடிய ஃப்ரீக்குவன்சி தட் இஸ் டோட்டல் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டாக? அதுதான் என்னது நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அனுப்பின டோட்டல் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம எவ்வளோ அமிச்சோம் இந்த இடத்துல? 5.65. கரெக்டாக? 5.65 ஈவி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.65ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4.65. அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டாக? 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தட் என்னது வேல்யூ இருக்குது. ரைட்டா? இப்போ ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். we know the formula for stopping potential. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்னது? which is nothing but k max is equal to ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா என்னது? k max equal to EV0. இந்த V0 அப்படிங்கிறது தான் என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் இந்த இடத்துல? k max divided by Eன்னு கிடைக்கும். கரெக்டாக? k max divided by E. k max உடைய வேல்யூ எவ்வளோ? கரெக்டாக? 1 EV டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? E. அப்போ இந்த ஈயும் இந்த ஈயும் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். தட் இஸ் 1.6 into 10⁻−19. கீழே இருக்கிற 1.6 into 10⁻−19 இந்த சார்ஜ் ரெண்டுமே என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? 1 volt இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டாப் த என்னது எலக்ட்ரான்ஸ். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ நம்மளுக்கு? 1 volt.
ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், பட் ஸ்டில் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ப்ராப்ளம் எடுத்து போடுங்க. லாக் புக்கை யூஸ் பண்ணுங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ அந்த வீடியோஸையும் பார்த்துக்கோங்க.